வெல்கம் டு Starphant. டுடே பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை 2 to 3 டைம்ஸ்க்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. 1 கப்புக்கு 2 கப் தான் அளவு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணி அதிகமாக இல்லாமல் கரெக்டாக பாசிப்பருப்பு வேகிறதுக்கு மட்டும் கரெக்டாக இருந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இது இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பு எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா காய வச்ச பாலை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாத நல்லா கெட்டி பாலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இந்தளவுக்கு திக்னஸ் வந்ததும் இதில் ஒரு 2 ஸ்பூன் வறுத்த ரவை ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ரவை நல்லா வெந்து இன்னும் நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னா 3/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் 5 பாதாம் 5 முந்திரியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்தளவுக்கு வறுபட்டதும் ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹல்வா பதத்தில் கிடைக்கும் நமக்கு. இந்த டைமில் நெய் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஹல்வா நல்லா வலுவலுன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த அல்வா நம்ம பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா திக்காயிட்டு ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தி பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் டு Starphant.